அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அரிட்டாப்பட்டி மக்கள் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு வருகை தந்து தங்களுக்காக போராடியதற்காக நன்றி தெரிவித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பராமன் விவரங்களை வழங்கலாம். ஹாசினி வணக்கம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படாது என்று அதற்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டது என்றும் மத்திய அரசு அறிவித்த நிலையில் விவசாய சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கிரீன்வேஸ் சாலையில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார்கள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இதற்கு அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அரசியல் கட்சியினர், பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தினார்கள். இந்த நிலையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதி ரத்து செய்யப்பட்டது என்று அண்மையில் மத்திய அரசு அறிவித்தது. இந்த நிலையில் அரிட்டாப்பட்டியில் மக்கள் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நன்றி தெரிவிக்க வந்திருக்கிறார்கள். விவசாயிகள், விவசாய சங்கத்தினர், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல அந்த கிராமத்தைச் சேர்ந்த கிராம முக்கியஸ்தர்கள், கிராம அம்பலக்காரர்கள் என ஏராளமானோர் எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி தெரிவிக்க வருகை தந்திருக்கிறார்கள். அதாவது அவர்கள் கூடைகளில் சப்போட்டா பழம், கொய்யா பழம் உள்ளிட்ட பழ வகைகளும், அதே போல நெல்மணிகளை, முக்கியமாக விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய அந்த நெல்மணிகளை எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுத்து தங்களுக்காக போராடியதற்காக நன்றிகளை தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.